Hello guys, welcome to my channel Comfort Cooking. இன்னைக்கு நான் பார்க்க போறது சிம்பிளா பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் பூண்டு குழம்பு. இந்த மாதிரி சுட சுட சாதத்துக்கு பூண்டு குழம்பும் ஒரு சுட்ட அப்பளமும் இந்த குளிருக்கு மழைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். அது வந்து இந்த மாதிரி தண்ணியில ஊற வச்சிரலாம். ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இந்த ஊற சைடு கேப்ல நம்ம வந்து குழம்பு ரெடி பண்ணிரலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு, ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம், அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம், அதுக்கப்புறமா ஒரு 4-5 பூண்டு எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சும்மா ரஃபா கட் பண்ணா போதும். மசாலா தான் ஃபர்ஸ்ட் அரைக்க போறோம். அதனால சும்மா ரஃபா கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு ஸ்கின் கலர் வந்ததும் ஒரு தக்காளி அதே மாதிரி பெருசா கட் பண்ணியே போட்டுக்கலாம். போட்டு அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி நல்லா வதக்கட்டும். ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கணும்னாலே வதங்கிடும். வதக்கினதுக்கு அப்புறமா இந்த மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டை அரைச்சு எடுத்து மாத்தி வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில ஒரு 2 டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணாதான் டேஸ்டா இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நல்லெண்ணெய் ஆட் பண்ண பார்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு, ஒரு டீஸ்பூன் வெந்தயம், கடலைப்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. கடுகு அந்த எல்லாமே கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர்ல வரட்டும். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரும்போது கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10-12 பூண்டு, ஒரு 15-20 வந்து சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பூண்டு வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த பேஸ்ட் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஆல்ரெடி வதக்கினதுனால ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கொதி வந்தா போதும். கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இல்லை கொஞ்சமா மஞ்சப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி எல்லாத்தையும் போட்டு திருப்பி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மிளகாத்தூள் வந்து எல்லா இடத்துலையும் வரமே நல்லா வதக்கி இந்த மாதிரி கொதி வரும்போது லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சதும் எல்லாமே கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி திருப்பி ஒரு கிளறிட்டு நல்லா எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வர மாதிரி ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்ல வச்சிருங்க. நல்லா கொதிச்சு எண்ணெயில நல்லா பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வரும்போது ஒரு டீஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை எல்லாத்தையும் ஆட் பண்ணி திருப்பி ஒரு கிளறி திருப்பி ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்ல வச்சு எடுத்துக்கோங்க. பொறுமையா பண்ணுங்க. அப்பதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெயில நல்லா பிரிஞ்சு வரும்போது தான் அந்த குழம்போட டேஸ்டே நமக்கு வந்து தெரியும். இப்போ எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி சாப்பாட்டுல நல்லா லஞ்ச் டைம்ல இந்த மாதிரி குளிருக்கு மழைக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு சுட்ட அப்பளமும் வச்சு சாப்பிட்டோம்னா எம்மியா டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.